வந்து ஐ வாஸ் வெரி மூவ்ட் ஆக்சுவலி. அப்போ சொன்னேன், நீங்கள் தோக்கவே மாட்டீங்க விஜயன், நீங்கள் வந்து சினிமாவில் 40-50 வருஷம் இருப்பீங்க அப்படின்னு. அந்த மனசு, அந்த எத்திக்ஸு ஒரு ப்ரொடியூசருக்கு இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ் எல்லாமே பெரிய ஆளாக வருவீங்க. இந்த ட்ரம் ஸ்டிக்ன்ற கம்பெனி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த வார்த்தை ட்ரம் ஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து. You like the name, sir? Pardon me? You like the name? Yeah, I love the name, man. Okay. I love the name. Love the name. சார் அப்ரூவ் கொடுத்துட்டாருன்னா அப்ரூவ் தாங்க. நேம் சார். ஸோ ரொம்ப நான் வந்து ட்ரம் ஸ்டிக்கோட நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்து வந்திருக்கேன். வெகு சீக்கிரத்தில் ஐ திங்க் டைரக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. என்ன விஜயன்? I will be very proud to associate with them actually. ஏன்னா as an actor என்னை வந்து ஒரு கோழி குஞ்சு மாதிரி, புறா குஞ்சு மாதிரி பார்த்துக்கிறாங்க என்னை ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் ஐ எம் அப்சல்யூட், இட்ஸ் டிலைட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். எனக்கு ஆக்சுவலாக வந்து சினிமா எங்களுக்கு அவ்வளோ பெருசாக பழக்கமில்லாத ஒரு விஷயம். நாங்கள் வேறு விஷயங்கள்ல இருக்கோம். ஆனால் இந்த சினிமாவை ரசிக்கிறதுக்கான காரணங்களே வந்து இந்த மாதிரி சார் மாதிரி இதில் ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி எங்காவது ஒருத்தர் 2 பேர் தான். Good evening, sir. Good evening. The most trending person now. Kind of. Okay, நீங்கள் வந்திருக்கீங்க நம்ம படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு. ஆண் பாவம் பொல்லாதது ஃபஸ்ட்டு டைட்டில் இருந்தே வந்து ஆரம்பிப்போம் சார். கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆண் பாவம்னா எனக்கு பாண்டியராஜஸ் தான் ஞாபகம் வர்றாரு. ஆனால் அது எக்ஸ்ட்ராடனரி மைண்டு. ஒரு நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன். அது நேற்று வந்து விஜய் நான் மீட் பண்ணும்போது, சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னேன். அந்த சின்ன இது பார்த்தேன், ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாண்டியராஜன் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டேரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன், இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆண் பாவம், அதுக்கு இன்னொரு கமா போட்டு பொல்லாததுன்னு இந்த பையன் சேர்த்துருக்கான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம் ஆக்சுவலி, வெரி வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம். படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுள்ள காதல் என்ன, அவங்களுள்ள மோதல் என்ன, ஒரு வி குட் see that அந்த ஹோல் ட்ரைலர் summed up the whole story actually very very clearly. அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னார்னா வந்து, சார் அந்த படம் பாருங்கள் சார், நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டே இருப்போம் சார், அப்படியே இருக்கும், ஆனால் கடைசியில் கண் கலங்கிறோம் சார் அப்படின்னாரு. ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படம் நல்ல படம். ஏன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது வந்து ஒரு டைரக்டர் என்ன விஷனில் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு டேரக்டருக்கு தெரியாது. ஸோ இந்த 2 பேரும் கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க சொல்லும்போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்குது. நான் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிருக்கேன், அவருடைய படம் இன்னும் பேர் படல. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விவேக் வந்து 24/7 அங்கேயே உட்காந்துக்கிட்டு, ஐ திங்க் they don't operate as a kind of ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை. ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இயங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ என் படம் பண்ணும்போது தானு சார் எப்போது வருவார் கெஸ்ட் மாதிரி வந்து அப்படி போயிடுறாரு. ஏன்னு கேட்டால் he gives so much of freedom and belief. அப்புறம் நான் எஸ்டாப்ளிஷ் டேரக்டர். ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நேசிச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க சைடு வந்து அவங்களுடைய விஸ்தா ஆஃப் ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க சினிமாலையும் கலைத்துறையிலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க. எனக்கு ஐ எம் ரியலி ரியலி மூவ்டு பை தட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அதான் வந்தேன், அந்த டைட்டில் அந்த டிசைனிங்கை நான் எப்போயுமே சொல்லுவேன், ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணும்னா மணிரத்னத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவேன். ஓகே, மணிரத்னம் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னத்தில் முத்தமுட்டால் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த ஹோல் மூவி. இந்த படத்துக்கு இந்த டைட்டிலுடைய டிசைனே அது வந்து அது ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடஞ்சி போனது, பொல்லாதவன் வந்து ஒரு சின்ன அதை விட
I think the director and the director team meticulously worked on the title itself. It means they have also worked so meticulously on the whole project itself. நான் எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தா ஒரு படத்தினுடைய டைட்டில் தான் பார்ப்பேன். டைட்டில் பார்க்கும்போது எனக்கு சொல்லும் ஆக்சுவலி, ஓ திஸ் மேன் இஸ் ஸோ மெட்டிகுலஸ், திஸ் மேன் அப்படின்றது தெரியும். ஸோ இது நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வருது ஆக்சுவலி. அப்புறம் அந்த ரியோ பையன் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அந்த இதில் தான் பார்க்குறேன், ஏன்னா டிவி நிறைய பார்க்குறது இல்லை, நான் எதுவுமே பார்க்குறதில்ல. அப்போ ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த ட்ரைலருக்குள்ளே அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் பேசிட்டு வருது. அந்த டயலாக்லாம் ஐ திங்க் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரைலரை நான் பார்த்தேன். இன்னொன்று என்னன்னு கேட்டால் அவங்களுடைய மனைவியாக நடித்தவங்க மாளவிகா. ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐ see a very very genuine ஃபேஸ் பார்க்குறேன். the face, very fresh. அந்த ஃபேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா the face speaks volume without speaking. She doesn't need to speak. I think she can act out so beautifully. அதை I seen actually. அது ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த காலத்தில் ஷாலினின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா இதை கூட டைரக்டர் he was so clear. அவர் ஃபேஸை பார்த்து போடலை, ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான். அதனால் அவனுக்கு நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில். ஸோ சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்புள். அவரை போடுங்க. என் படத்தில் சொல்லுவாங்க, நான் அசிஸ்டன்ட் போது யார் அந்த ஹீரோயின், ஏன்னா நான் நிறைய பார்க்குறதில்ல படம். உடனே வரிசையாக சொல்லுவாங்க, சார் இந்த பொண்ணு அப்போ சொல்லிட்டு இந்த பொண்ணு நீ லவ் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்பேன் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட். அப்படி தான் அமைத்தேன். ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ளே அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட் படத்தில் நான் சாருன்னு ஒரு இது எடுத்தேன், சாருமதி அப்படின்றது. அது ரேவுடைய படத்துலேருந்து வந்த ஒரு பேர். ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது இட் ரிவர்பெட்ஸ் இன்சைட். அவனுக்கு அந்த சக்தின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர். ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் யூஸ்ட் நேம். பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ இதெல்லாம் this all shows that how the director is so into the project. That's what it shows. ஸோ எனக்கு ஒரு சஜஷன் ரியோ ராஜ்ன்றதை ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி. ராஜ் வேணாம், ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல்ஃப் ரியோ. நல்லா இருக்கு இனிமேல். ஏன்னா ராஜ்ன்றது அது டைல்யூட் பண்ணுது. ரியோ ஓ ஜஸ்ட் கோஸ் அப் ஆக்சுவலி. ரியோ நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா ஒன்லி ரியோ அது போதும். லியோ அது மாதிரி லியோ அது நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ரியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓ சார், நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரியோன்னு தான் கூப்பிடுவோம். பட் ஐ திங்க் டைட்டில் மட்டும் தான் ரியோ ராஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அது ராஜ் அது அதையும் வேணான்ட்டாரு. அதை எடிட்டிங் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். ரியோ அவ்வளோதான் போதும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அப்புறம் நேற்று சொன்னார் நீங்கள் சார் நான் ஆக்சுவலாக என்னை இன்வைட் பண்ணுற மாதிரி வரவே இல்லை. நாங்கள் நான் படத்தில் நடிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் சும்மா உங்களோட இருக்கணும் சார், ஒரு தேங்க் பண்ணணுங்கிறக்காக வந்தேன் சார். நான் ஸ்பாட்டில் வரலன்னா வந்தார். வந்த உடனே எனக்கு சொன்னார், நாளைக்கு வரீங்களான்னு. சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரதோட வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம்? சினிமா ஃபங்க்ஷனில் ஒரு டீமையோ ஒரு மனிதர்களையோ வாழ்த்தாமல் இந்த வாய் எதுக்கு இருக்க போகுது ஆக்சுவலி. ஸோ நான் சொன்னேன் உடனே வரேன் விஜயன் அப்படின்னு சொன்னேன். உடனே வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெய்லரை போட்டு காட்டினார். படம் பார்க்கல. ஐ வில் see the movie. If it really touches movie, I'm going to talk about this movie. I hope it will touch my movie. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது டைரக்டர் அவர் பேசும்போது நல்லா பேசினார். ரொம்ப அந்த முதல் குழந்தையினுடைய பேச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது இல்லை, என்ன 7 days படம் ஃப்ளாப்பு. 8வது நாள் தான் படம் ஓடிச்சு. நான் டயர்டாக நின்றேன் ஆக்சுவலாக. அது மாதிரி. ஆனால் அந்த பையன் ரொம்ப அது தெரிஞ்சிருச்சு. என்னென்னா அந்த பையன் இஸ் ஒர்க் அ லாட் மெனி இயர்ஸ். வீட்டை பற்றி அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப, அதாவது அவன் படிக்கட்டும்னு சொன்னார். எனக்கு டியூரருடைய பெயிண்டிங் தான் ஞாபகம் வந்துச்சு. டியூரருடைய அண்ணா 2 பேர் தான் படிக்கணும் போது டியூரர் போய் படிக்கட்டும் அப்படின்னு டியூரர் சொன்னோடனே டியூரர் அவங்க அண்ணா கறியை பொறுக்கிற வேலை செஞ்சார், நிலக்கரி. அந்த கைகளை டியூரர் வரைஞ்சார். ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்மார்டல் இமேஜ் அது டியூரருடைய பெயிண்டிங். ஸோ அதை ஞாபகம் வந்துச்சு. ஐ திங்க் நீயும் டியூரர் மாதிரி ஆகணும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் ஆகுன்ற எனக்கு ஃபீல் வந்திருக்கு எனக்கு. ஏன்னா அது பட் இன்னும் மேன்மையான படங்கள் எடுக்கணும், இன்னும் ரிஸ்க் எடுத்து டியூரர் மாதிரி படங்களை உருவாக்கணும். ப்ளீஸ் விசிட்டர். அண்ட் ஆல்சோ he called his assistants
and introduced. That is a fabulous thing actually. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிமுகம், இந்த மாதிரி ஒரு மேடையில் அப்படின்றது. அப்புறம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அந்த பையன், எனக்கு அந்த பேரே பிடிக்குது, அவனுக்கு கலையரசன் தங்கவேலு, எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அது.